திருவடிச்சரணம் ஆக்கமும் ஆன்மீகம். ஒரு அற்புதமான தொழில் நேர்களே இன்னைக்கு நரசிம்மர் ஜெயந்தி. நரசிம்மரை பற்றி சொல்கிறதுக்கு நம்ம கொடுத்து வச்சுருக்கோம். காலையும் இல்லாமல் மாலையும் இல்லாமல் காலையும் இல்லாமல் பகலும் இல்லாமல் மாலையில் அழகாக இரவும் இல்லாமல் மாலையில் அந்தி வேலையில் பிறக்கிறார். நம்ம மனிதனும் மிருகமும் எப்படி சேர்ந்து ஒரு அவதாரம், சிம்ம அவதாரம், சிங்க அவதாரம் நம்ம நரசிம்மர். அவரை பற்றி சொல்லணும்னா சொல்லிகிட்டே இருக்கலாம். பிரிந்தவர் சேரணும்னு ஆசைப்பட்டால் அவரை நினச்சா போதும், சீக்கிரம் சேர்ந்துடலாம். அதான் ஸ்தந்தாத்ரே நமக அப்படின்னு சொன்னால் போதும். தாதா அப்படின்னா நரசிம்மர் பிரிந்தவரை சேர்க்க வைக்கக்கூடியவர். அவர் பானகப்பிரியர், உட்காரப்பிரியர், வடப்பிரியர். எல்லாம் எது அன்பாக நம்ம கொடுக்குறோமோ அப்படியே சாப்பிடு, அப்படியே ஏற்றுக்கொள்வோம். இன்றைக்கி நரசிம்மர் இன்றைக்கி அவரை பற்றி பேசிட்டு, இன்றைக்கி எங்கள் ஆற்றுல நான் என்ன அம்சி பண்ணேன்னா உட்கார வடை நல்லபடியாக முடிஞ்சது. அந்த அவரோட அனுபவத்தை பற்றி பார்ப்போமா? மகிமை, அனுபவங்கிறதோட மகிமை நம்மளுக்கு தான் அனுபவம். கண்டிப்பாக நேர்களே, ஒரு தடவை அப்பா பிள்ளைக்கு பால் கொடுக்குறாரு. அப்பா இது நல்லா இல்லை அப்படின்னு. சரி சர்க்கரை கொடுக்குறாரு. அப்பா இது நல்லா இருக்குது, ஆனால் நல்லா இருக்குப்பா அப்படிங்கிறான். அப்புறம் பாலும் சர்க்கரையும் சேர்ந்து கொடுக்குறார். அப்பா இது ரொம்ப பிரமாதமாக இருக்குப்பா அப்படிங்கிற. எப்படி கூர்ம அவதாரத்தில் எப்படி நம்மளுக்கு ஒரு அவதாரமோ, இந்த சர்க்கரை ராமனும் கண்ணனும் போல், இந்த பாலும் சர்க்கரை நரசிம்மர். கண்டிப்பாக அப்பா எனக்கு இதே டெய்லி கொடுப்பா அப்படிங்கிறான் பிள்ளை. இந்த பராசர பட்டர் டெய்லி ஒவ்வொரு கதை பிள்ளைக்கு சொல்லுவார், எல்லோருக்கும் சொல்லுவார். குட்டி குட்டி கதையாக இருந்தாலும் சொல்லிகிட்டே இருப்பார். அப்போ நரசிம்மரோட மகிமையை சொல்லி முடிக்கிறார். அப்போ எனக்கு டெய்லி இந்த பால் கலந்த சர்க்கரையை எனக்கு கொடுப்பா, எனக்கு ரொம்ப பிடிக்கும்ப்பா அப்படின்னு. அங்கேருந்து ஒருத்தர் என்னோட வீட்டில் ஒருத்தவங்க பிரிஞ்சிட்டாங்க, அவங்க சேரணும் அப்படின்னு நரசிம்மருக்கு வேண்டிக்கோ. நரசிம்மருக்கு பானகம் 48 நாள் ஆவர்த்தி பண்ணி பிரிந்தவர் ஒன்று சேர நரசிம்மர் ஒன்றே போதும். சேர்த்து வைக்க அவ்வளோ ஆசைப்படுவார். உடனே சேர்த்து வச்சுருவார். மாலை எங்களுக்கு குழந்தை இல்லையா, குழந்தை அது இல்லையா, என்ன இல்லைங்கிற வார்த்தையே அங்கே இல்லை. கண்டிப்பாக எப்படி பிரகலாதனை காப்பாற்ற நரசிம்மர் ஓடி வரார் பாருங்களேன். ஒவ்வொருத்தர் வாழ்க்கையில் நரசிம்மர் நிறைய நடத்தி கொடுத்துருக்கார், சொல்ல அளவில்லாதது. கண்டிப்பாக ஏன் இரண்யனை இது வதம் செய்கிறப்ப பிரகலாதன் எங்கே இருக்கார் இரண்யகசிபு கேட்குறப்ப, தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார் அப்படின்ட்டு பிரகலாதன் சொல்ல, தூணை ஒரு கதை உடைக்கிற, தூண்லேருந்து வரார் பெருமாள் நரசிம்மர். அப்போ எல்லாம் காப்பாற்றி கொடுக்குறப்ப அப்புறம் நரசிம்மர் சொல்கிறாராம் பிரகலாதன் குழந்தைகிட்ட, ஏன் தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார்னு சொல்கிற, துரும்பிலே இருப்பேன்னு சொல்ல வேண்டியதானே, நான் ஓடி வந்துடுவேன்ல, ஒரு நிமிஷத்தில் ஓடி வந்துடுவேன்ல, இவ்வளோ தூரம் போராட வேண்டியதில்லையே அப்படிங்கிற. அப்போ எவ்வளோ ஒரு இது பாருங்களேன். கண்டிப்பாக இப்போ எப்பேற்பட்ட ஆபத்துலன்னா உடனே ஓடி வரக்கூடியவர். கண்டிப்பாக நேர்களே, பானகம் சுக்குப்பொடி நல்லா அரை கப்பு வச்சுட்டிங்கன்னா, ஒரு கப்பு சர்க்கரை, நாட்டு சர்க்கரை வச்சுக்கோங்க, கொஞ்சம் ஒரு 2 ஸ்பூன் ஏலப்பொடி வச்சுக்கோங்க. இதை ஆவர்த்தி பண்ணி நரசிம்மர் முன்னாடி விளக்கேற்றி நீங்கள் செஞ்சு பாருங்களேன், உங்களுக்கே தெரியும். பயங்கர ஒரு சுவாதி நட்சத்திரம் ஓடி அவதரித்தவர் பிரகலாதனுக்காண்டி.
ஏன் நேர்களே, சோளிங்கருக்கு எனக்கே ஒரு வேண்டுதல் இருக்குது நேர்களே, இன்னும் நான் செய்யலை. எனக்கு 14 வருஷம் குழந்தை கிடையாது. கார்த்திகை மாதம் கண் திறந்திருப்பார் நரசிம்மர். 1734 படி ஏறி போனோம். நாங்கள் அப்போ போகிறச்ச என் முன்னாடி ஒரு ஒரு அம்மாவும் ஒரு அர்ச்சகரும் சொன்னாங்க, ஏதாவது வேண்டிக்கமா, உனக்கு கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் அப்படின்னாங்க. இப்போ என் முன்னாடி ஒரு ஊனமுற்ற குழந்தை தான் போனான். கடவுளே, இது மாதிரி நான் மண்டிக்கிட்டு போகிறேன், எனக்கு பிச்சை கொடு, மடி பிச்சை கொடு அப்படின்னு வேண்டினேன். உடனே வந்துட்டாங்க குழந்த. அப்படிங்கிறப்ப வா பிடிச்சிக்கோ, அள்ளி கொடுக்குறேன் உனக்கு அப்படின்னு கொடுக்குற, கிள்ளிலாம் கிடையாது, அள்ளி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய, என்ன வேணும் உனக்கு வாங்கிக்கோ. உண்மையான ஆன்மீகத்தில் உண்மையான நம்ம என்ன நம்பிக்கையோடு நம்ம வேண்டுறோமோ, கண்டிப்பாக உண்மைங்கிறத விட நம்பிக்கை தான் முதல்ல நேர்களே. நம்பிக்கை தான். 14 வருஷமாக நீங்களே பாருங்கள் இவ்வளோ ஒரு இதுவாக இருக்கும். அப்போ இன்னும் நான் அந்த வேண்டுதலை செலுத்தலை. எனக்கு குழந்தையும் வந்துட்டேன், கண்டிப்பாக செலுத்தியே ஆகணும். நம்மளோட வேண்டுதலை உடனே காது கொடுத்து கேட்குறவன் நம்ம நரசிம்மர். ஆகையால் இன்று நரசிம்மரை பற்றி பேசுகிறதுக்கு கேட்குறதுக்கும் பேசுகிறதுக்கும் கொடுத்து வச்சுருக்கணும் நேர்களை. கண்டிப்பாக கார்த்திகை மாதம் நீங்கள் சோளிங்கர் போய் பாருங்களேன், கண் திறந்திருப்பார். மற்ற மாதம்லாம் இல்லை. நீங்கள் எல்லோரும் அனைத்து பேரும் சோளிங்கர் ஒரு தடவை போயிட்டு வாங்களேன். அவ்வளோ ஒரு கண்கண்ட தெய்வம். நமஸ்காரம்.